நம்ம ஏன் சேனல குவிட் பண்ண போறோம்னா ஹே காய்ஸ், எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோட தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் காய்ஸ், எஸ்ஜி பர்ஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா சேனல் குவிட் பண்ண போறேன். இதுக்கான ரீசன் ஏன் திடீர்னு அப்படி சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நேத்து நடந்த ஒரு விஷயம் மட்டும்தான். அது என்ன ஏதுன்னு நான் சொல்றேன். நேத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸும் போடல, லைவும் போடல. பட் மெம்பர்ஷிப் லைவ் போட்டோம். இதுக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம். மெம்பர்ஷிப் போட்டா நான் கிவ் அவே லைவ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேத்த மாதிரி அதை போட்டுட்டு நான் முடிச்சிட்டேன். என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, இந்த 3 வருஷம் நான் யூடியூப்ல இருந்தேன். என்னதான் நடந்துச்சு? என்னதான் ஆச்சு? ஏன் வந்து நான் எப்பவுமே லைவ்ல குவிட் பண்ண மாட்டேன், போக மாட்டேன், கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொல்லிட்டு, திடீர்னு ஏன் இந்த முடிவுக்கு வந்தேன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லா வந்து பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிரும். ஸோ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கேர்ள் கேமர்ஸ் மோஸ்ட்டா வந்துட்டு எல்லாருக்கும் காமனா வர கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, "நீ பொண்ணு, அதனால தான் உனக்கு சப் வந்துருச்சு. நீ பொண்ணு, அதனால தான் உன்ன பாக்குறாங்க. நீ பொண்ணு, அதனால தான் உன் லைவ் போகுது. நீ பொண்ணு, அதனால தான் உனக்கு ஷார்ட்ஸ்ல வியூஸ் போகுது." பொண்ணா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா, அங்க வந்து நம்ம எடிட் பண்ணணும், யோசிக்கணும். கன்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒண்ணும் நம்ம பாத்து பாத்து பண்ணணும். அது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. பேசுறவங்க எல்லாம் பேசிட்டு தான் இருப்பாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறலாம் சொல்லுவீங்க. ஹேட் கமெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஆனா நீங்க ஏன் அத பாத்துட்டு நீங்க வந்து குவிட் பண்றேன்னு சொல்றீங்க? அப்டின்ட்டு நெனைக்காதீங்க. இந்த ஹேட் கமெண்ட்ஸ பாத்து நான் வந்து குவிட் பண்ணல. ரீசனே வேற டோட்டலா. ஹேட் கமெண்ட்ஸ பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா இந்த மாரி எனக்கு அடுத்து வந்து பேசுற பிளாட்ஃபார்ம் கிடைக்குமா எனக்கு தெரியல. ஏன்னா நான் இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, இனி வர அப்கமிங் கேர்ள் கேமர்ஸ், கேர்ள் யூடியூபர்ஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு இது ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும்னு நெனைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பொண்ணு வந்து ஃபேஸ் ரிவீல் பண்றா அப்டின்னா, அது வந்து அவ்ளோ ஈஸி கிடையாது. நான் வந்து ரொம்ப பில்டப்பா பண்றேன்னுலாம் நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் கம் பண்ண வேண்டியது ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் இது எதுவுமே கிடையாது. அவளோட முக்கியமான இன்செக்யூரிட்டி மட்டும் தான். பசங்களுக்கு எப்படின்னு தெரியல. பட் பொண்ணுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட இன்செக்யூரிட்டீஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் கம் பண்ணி வந்து தான் வந்து அவங்க ஃபேஸ் ரிவீல் பண்ணுவாங்க. அடுத்து வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது அவங்க ஃபேமிலி. ஃபேமிலின்றத விட அப்பா, அம்மா, அத தாண்டி ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் ஃபிரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு ஆன்டி, மேல் வீட்டு ஆன்டி, கீழ் வீட்டு ஆன்டி எல்லாமே ஆன்டிங்க தான். சோ வந்து பாத்தீங்கன்னா, எல்லாரும் வந்து ஐயோ! யூடியூப்ல பொண்ணு ஃபேஸ் ரீல் பண்ணுது. இது சோசியல் மீடியால அப்படின்ற மாரி வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து கிராஸ் ஓவர் பண்ணியிருப்போம். சோ அதெல்லாமே பண்ணிட்டு தான் வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்ம்குள்ள வரோம். ஏன்னா வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஒரு வொர்க் போடுறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து இவங்க தான்ப்பா, அதோ நம்ம பேர் கூட வைக்கல என் சேனல்ல. எஸ்ஜி பெர்ஃபெக்ட் கேமிங் அப்படின்னு இருக்கு. சோ அத பாத்துட்டு ஓ! இவங்க எஸ்ஜி பெர்ஃபெக்ட் அப்டின்ட்டுனா நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். அதுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். கரெக்ட்டுங்களா? சோ அதுதான் முக்கியமான ரீசனு. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல ஃபேஸ் ரிவீல் பண்ணதுக்கு முக்கியமா நான் பயந்ததுக்கு காரணம், நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்றப்ப எங்க வீட்ல தெரியவே தெரியாது. 45K வரைக்கும் வீட்ல தெரியவே தெரியாது. ஏன்னா அதுக்கப்புறம் தான் ரொம்ப துருவி துருவி கேட்ட அப்புறம் நான் சொல்லிட்டேன். ஏன்னா எங்க அப்பா, அம்மா அவங்க எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து முடியாதுன்ற மாரி தான் சொன்னாங்க. இப்ப கூட அவங்களுக்கு விருப்பம் இல்ல. ஏதோ ஆசைப்பட்டு பண்றா. சரி பண்ணிட்டு போட்டும் அப்படின்ற மாரி தான் விட்டுட்டு இருக்காங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு புடிச்சது பண்ணட்டும்னு தான் விடுறாங்க. அன் டைம் வந்து பயந்தனால தான் ஸ்டார்ட்டிங் யூடியூப் ஸ்டார்ட் பண்றப்போ நான் சொல்லல. 45Kக்கு அப்புறம் நான் சொன்னது. அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா, 100K அடிச்சேன். அப்பவும் ஃபேஸ் ரிவீல் பண்ணல. அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா, என்னோட முக்கியமான விஷயமே வந்து பாத்தீங்கன்னா, கன்டென்ட் டிஃபரெண்டா குடுக்கணுன்றதுக்காக தான் மாஸ்க் போட்டு கன்டென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா, லாஸ்ட் ஜூன் வந்துச்சு. 150K அடிச்சேன். அதுக்கப்புறம் தான் ரிவால்ஸ் ப்ரோ டோர்னமெண்ட் வந்துச்சு. அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா, ரூல் பிரேக்கர்ஸ் டோர்னமெண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கேஸ்டரா போகும்போது தான் ஃபேஸ் ரிவீலே பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த அளவுக்கு ரீச் கிடையாது சேனலு. ஜூன்ல 150K அடிச்சேன். ஜான்ல தான் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து 200K அடிச்சேன். ஃபேஸ் ரிவீல் பண்ண 7 மந்த்ஸும் வந்து எனக்கு எந்த ஒரு ரீச்சுமே இல்ல. சோ வந்து பாத்தீங்கன்னா, நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணி ஒன்னும் 233K நான் அடிக்கல. அந்த கமெண்ட் தான் எனக்கு அடிக்கடி வரும். ஏன்னா வந்து இப்போ ரீசென்ட்டா பாக்குறவங்க எல்லாருமே வந்து நான் வந்து ஃபுல் கன்டென்ட் போடுறதா இருக்கட்டும், இல்ல ஏதாவது வேற சேனல்ல கன்டென்ட் குடுக்கறதா இருக்கட்டும், அதெல்லாம் பாத்துட்டு, "நீ ஃபேஸ் ரிவீல் பண்ணிட்ட. நீ ஃபேஸ் ரிவீல் பண்ணிட்டு தான் நீ இங்க வந்திருக்க." அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான கமெண்ட்டு. சோ வந்து பாத்தீங்கன்னா, என்னது அப்படி சொல்லிட்டுன்னா, ஆ இது என்ன ப்ளே பண்ணுது இப்போ 200K சப்ஸ்கிரைபர். ஆ ஸ்கில்லு ஸ்கில்லு தான்டா முக்கியம். பொண்ணுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்களா? அப்படின்ட்டு. யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா, கேம் பிளே காமிச்சு, ஸ்கில்லு காமிச்சு பண்ற நெறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. நம்ம மேல் யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, செம்ம ஸ்கில்டு.
உங்களுக்கே தெரியும். நான் எல்லாரும் பர்சனலா நான் வந்து நேம் பண்ணணும்னு கிடையாது. எல்லாமே ஸ்கில்டு பிளேயர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ நம்ம கேமிங்ல வந்து பாத்தீங்கன்னா, என்டர்டெயின் பண்றதுக்காக மட்டும் தான் நான் கேமிங் ஃபீல்ட்ல வந்து உள்ளயே நான் வந்தேன். ஓகேவா? ஏன்னா நான் வந்து எனக்கு பேச பிடிக்கும், இன்டராக்ட் பண்ண பிடிக்கும் அப்படின்றப்போ, நான் வேற எந்த ஒரு ஃபீல்டு வேணா நான் சூஸ் பண்ணிக்கலாம். நான் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, கேமிங் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் எனக்கு கேம் பிடிக்கும். அடுத்த ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு பர்ப்பஸ்க்காக மட்டும் தான். ஓகேவா? கேம் பிளே கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும்னா கண்டிப்பா ஆடலாம். ஏன்னா 5 வருஷம் கேம் கேம் ப்ளே பண்றேன். ஆடத் தெரியாமலாம் இல்ல ப்ரோ. சரிங்களா? லைவ் ஒண்ணு வரும். லைவ்ல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கமெண்ட் வந்து பிரியாரிட்டி குடுக்குறன்ற பட்சத்துல, நம்மளால இங்க கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. நான் கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ளே பண்ணா எப்படி ப்ளே பண்ணுவேன்னு, என்னோட ட்ரூ சப்ஸ்கிரைபரான என்னோட ரெகுலர் லைவ் வாட்சர்ஸ்க்கு தெரியும். நான் எப்படி ப்ளே பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா, நான் மாஸ்க் போட்டுட்டு இருந்தப்போ எல்லாரும் வந்து, "அக்கா ஃபேஸ் ரிவீல் பண்ணுங்க, ஃபேஸ் ரிவீல் பண்ணுங்க, ஃபேஸ் ரிவீல் பண்ணுங்க, ஃபேஸ் ரிவீல் பண்ணுங்கன்னாங்க." சரி ஓகே சப்போர்ட் இருக்கும் போல அப்படி சொல்லிட்டு ஃபேஸ் ரிவீல் பண்ணேன். நான் ஃபேஸ் ரிவீல் ஏன்டா பண்ணேன்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, என்ன ரிக்ரெட் தான் பண்ண வச்சாங்க அந்த இடத்துல. சோ ஹேட் கமெண்ட்ட பத்தி மட்டும் நான் பேச முடியாது. சப்போர்ட் கமெண்ட்ட பத்தியும் நான் பேசியே ஆகணும். எந்த அளவுக்கு ஹேட் இருந்துச்சோ, அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டு. ஒரு ஒரு வீடியோல வந்து ஒருத்தன் வந்து ஒரு பேட் கமெண்ட் யூஸ் பண்றான் அப்படின்னா, அதுக்கு கீழ சண்டை போட்டு எனக்காக பேசுற சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நெறைய பேர் இருந்தாங்க. சோ அவங்க எல்லாரையுமே விட்டுட்டு போறேன்னு நெனைக்கும் போது தான் எனக்கு நிஜமாவே கஷ்டமாவே இருக்கு. எனக்கு நான் இந்த மாரி ஒரு வீடியோ பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நெனச்சு பார்த்ததே கிடையாது. நேத்து மட்டும் அந்த விஷயம் நடக்கல அப்படின்னா, ஓகே நான் சொல்றேன். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா, இது நெறைய பேருக்கு கடுப்பாகலாம். நெறைய பேருக்கு வந்து கஷ்டமா இருக்கலாம். "என்னடா இப்படி பண்ணிட்டீங்க? நான் வந்து ஏதோ நெனச்சு பயந்தேன். இப்படி சொல்ட்டீங்களே!" அப்படின்ற மாரி நெனைக்கலாம். நெறைய பேருக்கு என் மேல கோவம் வரலாம். கோவம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. உங்க வீட்டு பிள்ளையா, உங்க அக்காவாவோ, இல்ல சிஸ்டராவோ, தங்கச்சியாவோ, இல்லன்னா வந்து ஒரு ஃப்ரெண்டாவாச்சும் என்ன மன்னிச்சிடுங்க. ஸோ நேத்து கரெக்ட்டா வந்து ஆ மார்னிங் ஒரு 11:00 அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா, நான் முழிச்சேன். ஸோ அப்போ வந்து ஃபோன்ல வந்து நானு டைம் பாக்க தான் ஃபோன் எடுத்தேன். ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா, டேட் பாத்தேன். நேத்து கரெக்ட்டா வந்து மார்ச் 31 எனக்கு அப்பதான் ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா, நாளைக்கு ஏப்ரல் 1. ஏப்ரல் 1 வந்து பாத்தீங்கன்னா, ஏப்ரல் ஃபூல். சோ நம்ம வந்து என்ன பண்றது? எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா, பிராங்க் பண்ணுங்க, பிராங்க் பண்ணுங்க, லேக்காவ பிராங்க் பண்ணுங்க, அவங்கள பிராங்க் பண்ணுங்க, இவங்கள பிராங்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா, பிராங்க் பண்ணுவோம். ஏன் லேக்காவ பண்ணுவோம்? சப்ஸ்கிரைபர்ஸ பண்ணுவோமே சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இல்ல புரியல. சீரியஸா வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மைதான். பட் வந்து குவிட் பண்றேன்னு சொன்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, பொய்யி. வாய்ப்பில்ல ராசா. வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் வந்து சேனல குவிட் பண்றேன்னு சொன்னா, சந்தோஷப்படுறதுக்கு தான் 1000 பேர் இருக்காங்களே தவிர்த்து, ஃபீல் பண்றது வந்து பார்த்தா, என் கூட இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச பேர் என்னோட ட்ரூ சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் ஃபீல் பண்ணுவாங்க. அத தாண்டி வந்து, "அப்பா சனி ஒழிஞ்சிருச்சுடா" அப்படின்ற மாரி நெனைக்கிற பல பேர் தான் இருக்காங்க. அந்த மாரி பல பேர நான் வின் பண்ண விட மாட்டேன். ஸோ கண்டிப்பா சேனல குவிட் பண்ண மாட்டேன். ஸோ இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1க்காக வந்து நானு ரெடி பண்ண ஒரு கன்டென்ட் மட்டும் தான். எஸ்ஜி பரப்பி சேனலெல்லாம் குவிட் பண்ணல. நேத்து வந்து பாத்தீங்கன்னா, நான் வெளில போயிட்டேன். அதனால தான் வந்து நேத்து ஷார்ட்ஸும் போடல. நான் லைவும் போடல. நைட்டு வந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா, மெம்பர்ஷிப் லைவ் போட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, லைவ் இருக்கும். 5 மணிக்கு லைவ் இருக்கும். வந்து சேருங்க. ஸோ கண்டிப்பா கழுவி கழுவி ஊத்துவீங்கன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா கழுவி கழுவி ஊத்துவீங்க. நான் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு கம்முன்னு விட்டுருவேன். ஸோ கைஸ் சீரியஸா வந்து பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 1க்கு எதனா பண்ணணும்னு யோசிச்சேன். அ இந்த மாரி வந்து நம்ம மேரேஜ் பிராங்க், லவ் பிராங்க் இந்த மாரிலாம் எதுவுமே நம்ம வந்து பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாரி கேமு, யூடியூப் கான்செப்ட்ல பண்ணலாம்ன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இத யோசிச்சிருந்தேன். சோ யாருக்காச்சும் கடுப்பாச்சுன்னா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க. உங்க வீட்டு புள்ளையா மன்னிச்சுருங்க. சோ அவ்வளவுதான் கைஸ் ஓகேவா? சோ ஐயோ! எனக்கே பயமா இருக்கு கைஸ். நான் வந்து யோசிக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா, அடுத்து என்ன நடக்கும்? கமெண்ட் செக்ஷன் என்னலாம் வரும்? அப்படின்னு தான் யோசிச்சு தான் பண்ணேன். சீரியஸா கமெண்ட் செக்ஷன்லாம் ரொம்ப கழுவி ஊத்துனீங்கன்னா, கண்டிப்பா நான் சைலன்ட்டா ஆஃப் பண்ணிட்டு விட்டுருவேன். சோ ஒண்ணும் கிடையாது. பட் வந்து நான் வந்து நான் சீரியஸ்லி டாக்கிங் ஓகே. சோ இப்போ கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்ல இருந்து நான் பேசினது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, உண்மை மட்டும் தான். சோ நெறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. நான் வந்து அத நான் பார்க்கல நீங்க நெனைக்காதீங்க. நான் எல்லா கமெண்ட்டையும் பார்க்கிறேன். வர பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கிறேன். ஆனா என்ன லைக் போட மாட்டேன். அண்ட் ரிப்ளை பண்ண மாட்டேன். சோ வந்து ஒரு பொண்ணு நீங்க இறக்கி பேசுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து
உங்க கூடயோ, இல்லன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோ, இல்லன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல பொறக்க போறதும் ஒரு பொண்ணா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க பொறந்ததும் ஒரு பொண்ணால தான். சோ ஒரு பொண்ண நீங்க தப்பா பேசுறப்போவோ, ஒரு தப்பான வார்த்தையில பேசுறப்போ, ஒரு போர்ட்ரேட் பண்ணி பேசுறப்போவோ, இல்ல சேர்த்து வச்சு பேசுறப்போ வந்து பாத்தீங்கன்னா, யோசிச்சு பேசுங்க. யோசிச்சு பண்ணுங்க எல்லாமே. ஏன்னா வந்து நம்மளோட கம்யூனிட்டில வந்து ரெகக்னைஸ்டா இருக்க கேர்ள் கேமர்ஸ் அண்ட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஃபேஸ் ரிவீல் பண்ண கேர்ள் கேமர்ஸ் நெறைய பேர் இருந்தாங்க. ஆனா எல்லாருமே குவிட் பண்ணிட்டாங்க. நான் ஒரு நாள் கண்டிப்பா கம்பேக் குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரியல. பட் வந்து பாத்தீங்கன்னா, இருக்கிறது கம்மி. கம்மியா இருக்க பீப்பிள்ஸ வந்து தக்க வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நான் பாக்குற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அப்ப கேர்ள் கேமர்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தான் சப்போர்ட் இருக்கு. சத்தியமா கிடையாது. ஏன்னா வந்து அந்த அளவுக்குலாம் கிடையாது. நான் வந்து 3 வருஷமா சேனல் பண்ணிட்டு இருக்கேன். தெரியும் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல 2 ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருப்பேன். அடுத்து வந்து லைவ் வந்து லாஸ்ட் இயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் நானு. அதுக்கு முன்னாடி லைவ் போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு நடுவுல ஒரு பெரிய பிரேக்குக்கு அப்புறம் 2 ஷார்ட்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு லைவ் நான் வந்து போக்கோல ஸ்ட்ரீம் பண்ணப்போ வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து சாயங்காலம் 6 மணிக்கு லைவ்ன்னு இருக்கும். மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா 7 மணிக்கு ஷார்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 8 மணிக்கு லைவ் ஸ்டார்ட் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா 6 மணிக்கு ஷார்ட்ஸ். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல்க்காக நம்ம 5 மணிக்கு லைவ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டு 4 மணிக்கு ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம். சோ வந்து நம்ம டைம் மாத்திட்டே இருக்கோம். அது எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் இருந்துட்டு தான் இருக்கு. சோ எப்பப்பலாம் நான் டவுன் ஆகுறேன்னு ஏகப்பட்ட பிரச்சனை வருங்க. சும்மா கிடையாது. ஏகப்பட்ட இஷ்யூஸ் வரும் எனக்கு. லைவ் பாக்குற பசங்களுக்கு தெரியும். ஒண்ணு பிரச்சனைய சரி பண்ணா அடுத்து ஒரு பிரச்சனை எங்க இருந்து முளைக்கும்னே தெரியாது. அத நான் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து நெகட்டிவா எடுத்துக்கல. நான் பாசிட்டிவா தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த நம்ம ஏன் பண்ண போறோம்னு நெனச்சுக்கோங்களேன். நம்ம அதுக்கு வந்து ஆசைப்படணும். அதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணணும். ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு அந்த விஷயம் கிடைக்கிறப்போ, நம்ம ஆசைப்பட்டத விட சந்தோஷம், சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, அதுல நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம ஒரு பொருள் ஆசைப்படுறோம்னா, அந்த பொருள் வந்து டக்குன்னு கிடைச்சுட்டா, ஈஸியா கிடைச்சுச்சு நமக்கு வந்து பெருசா தெரியாது. அடிபட்டு, 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 அடிபட்டு அது நம்ம கிடைக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, அத வந்து நம்ம ரொம்ப, ரொம்ப ரொம்ப, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரெஷியஸ்டான ஒரு மொமெண்ட்டா இருக்கும் அது. சோ வந்து பாத்தீங்கன்னா, அப்படிதான் எனக்கு எல்லாமே நடந்துச்சு. சோ ஸ்டெப்பா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒரு 3 ஜிபி மொபைல் அந்த சேனல ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு 1080p கேம்ல உட்காந்து நம்ம வந்து வீடியோ பேசிட்டு இருக்கோம். ஒரு 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 ஐஃபோன்ல கேம் பிளே குடுக்குறோம். சோ அந்த மாரி நம்ம வந்து ஸ்டெப்பா தான் இப்ப எடுத்த உடனே யாருமே வந்து வளர்ந்துட மாட்டாங்க. எல்லாருக்குமே ஒரு ஹார்ட் ஃபேஸ் இருக்கும். நான் வந்து கேர்ள் கேமர்ஸ் கூட சொல்லல. மேல் யூடியூபர்ஸ், மேல் கேமர்ஸ் எல்லாரையும் தான் சொல்றேன். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஹார்ட் ஃபேஸ தாண்டி வந்திருப்பாங்க. சோ இது வந்து ஈஸி கிடையாது. சோ ஈஸியா யாரையுமே பேசிறாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சோ இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க் யூ சோ மச். பாதியிலேயே நெறைய பேர் குவிட் பண்ணிட்டு, பாதியில ஸ்டார்ட்டிங் ஒரு 10 நிமிஷம் ஒரு ஐ மீன் 10 1 மினிட் 2 மினிட்ஸ் பார்த்துட்டு, "அக்கா அக்கா போகாதீங்க. யூடியூப் விட்டு போகாதீங்கன்னு" கண்டிப்பா கமெண்ட் வரும். தயவு செஞ்சு வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. போடுற வீடியோ ஃபுல்லா பாருங்க தயவு செஞ்சு. ஓகேவா? சோ வந்து இன்னொரு ஃபுல் வீடியோல பார்க்கலாம். சோ என்னோட ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைவ் செட்டப் வந்து எப்படி நம்ம டேபிள்ல செட் பண்ணிட்டு என்னென்ன லைவ் செட்டப் பண்றோம், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றோம்னு சொல்லி கிளியரா சொல்லியிருக்கேன். அப்கமிங் ஸ்ட்ரீமர்ஸ் யாரா இருந்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்து மறக்காம பாருங்க. சோ இதே மாரி இல்லனாலும் வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பை காய்ஸ். லவ் யூ ஆல். சோ வந்து நான் சொன்ன முழுக்க முழுக்க விஷயம் எல்லாமே உண்மைதான். இன்னும் நெறைய ஷேர் பண்ண வேண்டியது இருக்கு. இதே மாரி இல்ல. இன்னொரு வீடியோல நான் பார்க்கிறேன். என்னோட கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவா போடுறேன். சோ கொஞ்சம் புரிய வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்போ வரைக்கும் நெறைய பேருக்கு என்ன பத்தி தெரியாதவங்க தப்பா பேச வாய்ப்பு இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. என்னோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு பேசுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சோ வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க் யூ சோ மச். சோ லவ் யூ ஆல். சோ இன்னைக்கு லைவ்ல பார்க்கலாம். சோ இதுக்கப்புறம் நெறைய வீடியோஸ்ல பார்க்கலாம். பை பை. எஸ்ஜி பெர்ஃபெக்ட் சேனல குவிட் பண்ண மாட்டேன். போயிட்டு வரேன். பை பை.